வணக்கம் காவேரியன்ஸ். ரிசல்ட்ஸ் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 2 கம்பெனியோட ரிசல்ட்ஸ். ரெண்டுமே பேங்க் தான். ஒன் இஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அனதர் வந்து ஆக்சிஸ் பேங்க். இந்த ரிசல்ட்ஸை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேங்க்கை பற்றி, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இன்றைக்கி பேசலான்னு வந்திருக்கேன். பேங்க் வந்து ஒரு எக்கானமியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கிற செக்டார் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் ஈவன் நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு 35% வெயிட்டேஜ் வந்து பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இருக்குது. அதில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அப்புறம் ப்ரைவேட் செக்டார் பார்த்திங்கன்னா HDFC, கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க் அப்படின்ட்டு நிறைய பேங்க்ஸ் இருக்குது. இதை தவிர அதை ஃபைனான்ஸ் கம்பெனி லைக் பஜாஜ் ஃபைனான்ஸ் கூட இருக்குது. இதில் ஏன் பேங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் அப்படின்னு சொல்லணும். ஒரு எக்கானமி க்ரோ ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து கிரெடிட் இருக்கணும். தெர் இஸ் அ லோன் அவைலபிளாக இருக்கணும். அந்த லோன் தான் கிரியேட்ஸ் டெபாசிட். அந்த டெபாசிட்ஸ் தான் ஃபர்தர் கிரியேட்ஸ் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. RBI தான் ஆல்வேஸ் சொல்லுவாங்க, மணி க்ரியேஷனுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் RBI ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட். ஒரு 15% ஆஃப் தி மணி க்ரியேஷன் தான் RBI டஸ். அப்போ பேலன்ஸ் 85% யார் பண்ணுறான்னு பார்த்தா பேங்க்ஸ் தான். அது எப்படி வருது அப்படின்னா, ஒரு பேங்க்குக்கு ஒரு டெபாசிட் வந்தோன்னா அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, இல்லாட்ட கிரெடிட்னு சொல்கிறோம் பாருங்கள், அது கொடுக்குறாங்க. அந்த கிரெடிட்டு வாங்குறவங்க அந்த லோனை வாங்குறவங்க அவங்களுடைய பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணும்போது அது வந்து இன்னொரு டெபாசிட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ த மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஃபார் த பேங்க் அப்படின்னா 5.6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ $100 இருந்தால் 560 rupees வரைக்கும் கிரெடிட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் RBI வந்து நிறைய ரெகுலேஷன் போட்டு இதை பாதுகாத்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய டெபாசிட்டர்ஸ் அவங்களுடைய லைஃப் டைம் ஏர்னிங்ஸை பேங்க்கில் வர வச்சிட்ருக்காங்க. அதனாலேயும் சம் ரெகுலேஷன் அண்ட் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷன் வேணும். அதனால் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறதுனால தான் பேங்க்ஸ் எல்லாமே. ஒரு பேங்க் ரிசல்ட்ஸை ஸ்டடி பண்ணும்போது நம்ம எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, நான் வேரியஸ் வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஈவன் நம்மளுடைய கவரியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கூட இதை பற்றி பேசியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள், அதுக்கப்புறமேல் தான் P&L. கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு irrelevant அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் பேலன்ஸ் ஷீட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க அந்த ரேஷியோஸ், அந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுவோம். என்ன இந்த பேங்க் வந்து க்ரோ ஆகுதா, இல்லாட்டா தெர் இஸ் அ ப்ராப்ளமா, இல்லாட்டா இதை வாங்குறதா அப்படிங்கிற அத்தனையுமே அந்த பேங்க் பேலன்ஸ் ஷீட்லேருந்து இருக்கிற ஃபிகர்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டை தான் பார்க்கணும். டெபாசிட்டாக இருந்தாலும், இல்லாட்டா அட்வான்ஸஸாக இருக்கும், இல்லாட்டா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியாக இருக்கட்டும், இல்லாட்டா புக் வேல்யூ, இல்லாட்டா GNPA, தட் இஸ் க்ரோஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், இல்லாட்டா நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா ROA அப்படி இருக்கட்டும். அது மாதிரி நிறைய ரேஷியோஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேலன்ஸ் ஷீட்டை தான் நம்ம பார்க்கணும். P&L 1 or 2 ஐட்டம்ஸ் தான் இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ P&L மட்டும் பார்த்துட்டு அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்கை பார்த்துட்டு வாங்குறது வந்து ஐ திங்க் ஒரு சூயிசிடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா த அசட் குவாலிட்டி ஆஃப் தர் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பேங்க். அது எங்கே நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ த ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் கொடுக்க முடியும் ஃபார் பேங்க். பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு மல்டி டைமென்ஷனில் நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு காரணம் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து த பாரோவர்ஸ் ஆஃப் பேங்க் லோன், அவங்களுடைய இன்டெகிரிட்டி, அவங்களுடைய கமிட்மெண்ட் ரீபே பண்ணணும் அப்படிங்கிறது. அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம்.
ஆக்சுவலாக வந்து ஸ்மால் பாரோவர்ஸ் வந்து அவங்களோட இன்டெகிரிட்டி ஃபார் ஹையராக இருக்குது, பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு லார்ஜ் பாரோவர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் இந்த ஐபிசி அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஐபிசி வந்து நல்ல லாவாக இருந்தாலும் அது வந்து ஃபியூ பீப்புள் வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி வந்து லேக் ஆஃப் கிரெடிட் க்ரோத் ஃப்ரம் த கார்ப்பரேட் சைட்லேருந்து வருது அப்படின்னா இதுதான் மெயின் காரணமாக இருக்குது. அண்டு செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் வந்து லெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து அசட் பேஸ் தான் லெண்ட் பண்ணுறாங்க. தெர் இஸ் எவ்வளோ கொலாட்ரல் இந்த பாரோவர்கிட்டருந்து வாங்க முடியும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க லெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து cannot be a basis. கேஷ் ஃப்ளோ பேஸ்டு லெண்டிங்காக இருந்துச்சுன்னா மேபி நம்மளுடைய லெண்டிங் ஸ்பேஸ் கூட இன்னும் ஜாஸ்தி விரிவடைய செய்யலாம் ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஆஸ்பெக்டை வந்து பேங்க்ஸ் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு ஆஃப் லேட். அதனால தான் கவர்மெண்ட் கூட இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு அப்புறம் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி. இதில் வந்து அன்பேங்க்டு பீப்புளுக்கு கூட லோன் கொடுத்தாகணும், அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து யூனிவர்சலாக இருக்கணும் ஆக்சுவலாக. கேஷ் ஃப்ளோ பேஸ்டு லெண்டிங் இருக்கிறப்ப தான் அந்த க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஜிடிபி அண்ட் அஸ் வெல் அஸ் அட் த சேம் டைம் த க்ரோத் இன் பர் கேபிட்டா இன்கம் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து கிரெடிட் கல்ச்சர் வந்து இந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு பேங்க் வந்து பாரோவர்ஸை நம்பணும், அந்த ட்ரஸ்ட்டும் வச்சுருக்கணும். அதே சமயத்தில் அந்த பாரோவர்ஸும் அந்த கிரெடிட் கல்ச்சர் அந்த ப்ராமிஸ் டு கீப் அந்த ரீபே ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தோ வந்து இட் இஸ் ஈஸி டு சே அப்படின்னா கூட ரொம்ப டஃப் இந்த ரியல் சிச்சுவேஷன் ரியல் வேர்ல்டில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆல்வேஸ். அந்த பெரிய சேலஞ்ச் ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுங்கிறது. அப்புறம் அனதர் சேலஞ்ச் இந்த பேங்க் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா டூ மச் ஆஃப் ரெகுலேஷன் ஆர் ஓவர் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து இன்றைக்கி பேங்க்லாம் ஸ்லோ டவுனுக்கு ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதே சமயத்தில் இதனால் வந்து இந்த எக்கானமியும் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண கைடன்ஸ் ஆர் ரெகுலேஷன் ஃப்ரம் ஆர்பிஐ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த என்பிஎஃப்சிக்கு லெண்ட் பண்ணால் 125% கேபிட்டல் அடிக்வசி வேணும்னு சொன்னது. அப்புறமேலு அன்செக்யூர்ட் லெண்டிங் பண்ணும்போது 150% ரிஸ்க் வெயிட்டேஜ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன ரூலு. அப்புறம் இந்த லேட்டஸ்ட்டு த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் வித்தின் ஷார்ட் பீரியடில் ஒரு 75% கிட்ட கொண்டாடுறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி டிஜிட்டல் எக்கானமியில் வந்து ஒரு 10% மார்ஜின் எக்ஸ்ட்ராவாக மெயின்டைன் பண்ணோம் பேங்க் அப்படின்னு சொன்னது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் வந்து அஃபெக்டிங் அந்த கிரெடிட் க்ரோத் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் சம் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட லோன் வெய்வர் அது கூட இந்த கிரெடிட் கல்ச்சரை வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் வேரியஸ் ரீசன்னால் இந்த பேங்கிங் இதில் வந்து இப்போ நான் பர்ஃபார்மிங் அசட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி 5 years பேக் தி கார்ப்பரேட் செக்டாரில் வந்து ஒரு பெரிய நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் உருவாச்சோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் ஸ்பேஸ்லேயும் நிறைய டிஃபால்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கார்ப்பரேட் லெண்டிங் மாதிரி இது மூவ் ஆகலைன்னா கூட பட் ஸ்டில் இட் இஸ் ஏர்லி டேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. பர்ஹாப்ஸ் த லாஸ்ட் பாயிண்ட் இந்த இதில் ஒன் இஸ் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ். இந்தியாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அபவுட் 100 பேங்க்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதே சமயத்தில் அமெரிக்கா பார்த்திங்கன்னா மோர் தென் 3000 பேங்க்ஸ் லார்ஜ் பேங்க்ஸ் ப்ளஸ் கம்யூனிட்டி பேங்க்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷனும் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து ஓவர் ரெகுலேஷன்னால ஈவன் இன் திஸ் 100 பேங்க்ஸே ஃபீல் ஸோ சோக்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம.
கவர்மெண்ட் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க, அபவுட் 12 இன் நம்பர். லார்ஜ் பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்மால் பாரோவரை கரெக்டாக அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஸ்மால் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பேங்க்கு இருந்தால் மேபி அந்த ஸ்மால் பாரோவருக்கு கரெக்டாக மணி சென்றடையும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கேஷ் ஃப்ளோ லெண்டிங் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரேதர் தேன் அந்த கொலாட்ரல் லெண்டிங். கேஷ் ஃப்ளோ லெண்டிங்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு பாரோவர் வந்து அவருடைய பிஸ்னஸில் அவருக்கு எவ்வளோ இன்கம் வருது, அந்த இன்கம்க்கு அவர் எவ்வளோ கடன் வாங்கினா அவர் வந்து அதை ஸ்மூத்தாக ரன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக முடியும், இல்லாட்டா அடுத்த லெவலுக்கும் அவரை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு ஸ்மால் பேங்க் தான் ஈஸியாக பண்ண முடியும். இந்த கான்செப்டை ஈவன் வந்து கார்ப்பரேட் லெண்டிங்க்கும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து the industry can grow, GDP can grow, per capita income can grow, நிறைய பேருக்கு ஜாபும் கிடைக்கும். இன்றைக்கி பார்ப்போம் இது எவ்வளோ குயிக்காக வந்து கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. நான் சொன்ன அத்தனை இன்ஃபர்மேஷனோ ஆர்பிஐக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ தெரியாதுன்னு இல்லை, அவங்களுக்கு தெரியும். பட் அதை எவ்வளோ குயிக்காக கரெக்ட் பண்ணி செயல்படுத்துகிறாங்களோ அப்போ தான் நம்ம ஒரு இந்த செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கும் ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லாட்டா இந்த ப்ராப்ளம் அப்படியே பர்சிஸ்ட் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த செக்டார் வந்து இருக்கிற அத்தனை பேங்க்கும் டிக்ளைன் ஆக போகுது. இப்போ கூட நம்ம ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நல்லா பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா சிவியராக டிக்ளைன் ஆகிடுது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில். மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இப்போ ரிசல்ட்ஸை பார்க்கலாம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பற்றி பார்க்கலாம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்லேருந்து வெளியே வந்த பேங்க். பட் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக்லேருந்து பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துகிட்டே இருக்குது. அதை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில பேராமீட்டர்ஸில் இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஒன் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் ப்ரொவிஷன்ஸ். இவங்களுடைய பேட் டெட்ஸுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த ப்ரொவிஷன் வந்து இன்னும் குறைஞ்ச பாடே இல்லை. இவங்களுடைய பார்த்திங்கன்னா the credit cost பார்த்திங்கன்னா still it is about more than 1, which means very high credit cost. இதுதான் பிக்கஸ்ட் நெகட்டிவ் இந்த பேங்க்குக்கு. ஏன்னா இவங்களுடைய லெகசி ஃபேக்டர் லைக் இந்த கார்ப்பரேட் லெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள், அதுலேருந்து இன்னும் மீண்டு வரல அவங்க. அந்த ப்ராப்ளம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பட் அதர் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெபாசிட்டும் க்ரோ ஆகிட்டுருக்கு நல்லா ரீசனபிளாக 13%. அட்வான்ஸஸும் க்ரோ ஆகிட்டுருக்கு நியர்லி அபவுட் 20%. தென் வந்து தி காசா ரேஷியோ அதுகளும் டீசெண்டாக இருக்காங்க 49 கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ். இது பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு, பட் ஸ்டில் 49 வந்து ரொம்ப குட்டுன்னு தான் சொல்லணும் நம்ம. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. ஆர்பிஐ 75 தான் சொன்னாங்க, பட் இவங்க அபவுட் 81 கிட்டே இருக்காங்க. தென் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.8. ஸோ இது கூட ஆல்மோஸ்ட் சேம் லைக் ப்ரீவியஸ் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். க்ரோஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு முன்னாடி இது பண்ணால். ஏன்னா இந்த அட்வான்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பர்சன்டேஜாக பார்க்கும்போது டெஃபினட்டாக அது குறையதானே செய்யும். ஏன்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து அட்வான்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால் இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காஸ்ட் டு இன்கம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கு. இந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா 38.27 இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா அபவுட் 50 கிட்ட இருக்கும், 50 அண்ட் அபவ். அஃப்கோர்ஸ் அவங்களோட ரீசெண்டாக ஒரு வேஜ் செட்டில்மெண்ட்லாம் இருந்தது, அதனால் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் போட வேண்டியதுனாலையும் அந்த எம்ப்ளாயீஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால அவங்களுடைய காஸ்ட் டு இன்கம் வந்து ரொம்ப ஹை ஆகிடுச்சு. பட் இந்த பேங்க்குக்கு ரீசனபிளாக இருக்குது. இது வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இருந்தாலும் இது வந்து ரீசனபிளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இவங்களோட லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ சப்போஸ் ஒரு ரன் ஆன் த பேங்க் இருந்துச்சுன்னா எப்படி மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க ஈஸியாக மீட் பண்ணுவாங்க. 124% இருக்குது, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட்.
அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் நம்ம எப்பொழுதுமே பேங்க்கை பற்றி பேசும்போது சொல்லுவோம், த புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி, தட் இஸ் டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி. அதை வந்து பர் ஷேருக்கு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் புக் வேல்யூ பர் ஷேர். அது வந்து இன்றைக்கி வந்து இட்ஸ் அபவுட் 32 rupees. ஆனால் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 52 rupees அண்ட் ஆட் கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ 1.5 times ப்ரைஸ் டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 times விச் இஸ் ரீசனபிள். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இந்த பேங்க்குக்கு நம்ம ப்ரைஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு டிக்ளைனிங் ஜிடிபி இருக்கிற டைமில் 1.5 இட் செல்ஃப் இஸ் வெரி ஹை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாராவது ஸ்டேக் எடுக்கணுன்னா இந்த ஃபேக்டரை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேங்க்கோட த குட் பார்ட் ஆஃப் இட், பேட் அண்ட் அக்லி பார்ட் ஆஃப் இட் எல்லாமே கூகுள் ஷீட்டில் இருக்குது. நம்மளுடைய காவேரியன்ஸ் அத்தனை பேரும் ஆக்சஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் குட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அடுத்தது வந்து ஆர்ஓஏ. ஆர்ஓஏ வந்து த ஆவரேஜ் அசெட்ஸ், அந்த குவார்ட்டரில் எவ்வளோ லெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான். அசெட்டுங்கிறது பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த லோன் தான். ஸோ அந்த லோனுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த குவார்ட்டரில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறோம். 1.78 கிட்ட இருக்குது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, சரி, இது வந்து ஆல்வேஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர். இது கூட இந்த குவார்ட்டரில் தோ டிக்ளைன் ஆனால் கூட பட் ஸ்டில் அட் அ வெரி ஹை லெவல் 22.36 அது மாதிரி இருக்குது. ஸோ எப்படி வந்து இவங்களால இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு? தட் இஸ் த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் 22 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 1.78 அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களோட காசா ரேஷியோ பாருங்கள், இட் இஸ் அபவுட் 49 கிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு சீப் ஃபண்ட்ஸு கிடைக்கிது ஒன்று. ஸோ அதனால் அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் பெட்டராக இருக்கும். அப்புறம் த காஸ்ட் டு இன்கம், த ஓவரால் காஸ்ட், தெர் இஸ் ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது கூட 38 பைசை தான் செலவு பண்ணுறாங்க. அப்போ வந்து அகெயின் அவங்களுடைய காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சனால இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸாக இருந்தாலும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக இருந்தாலும் பெட்டராக இருக்குது. இவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கூட இட் இஸ் 18.71, ஃபார் பெட்டர் வித் ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணாலும் இல்லாட்ட லாஸ்ட் இயர் இதை கம்பேர் பண்ணாலும் பெட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் தட் இஸ் இந்த குவார்ட்டர் வந்து ஒரு 3,500 crores ஃப்ரம் QIP, தட் இஸ் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து அட் 57 rupees கொடுத்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அடிக்குவேட்லி கேபிட்டலைஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா 11.5 இருந்தாலே போதும், அதுக்கு மேலேயும் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ நிறைய லெண்ட் பண்ணலாம் ஈவன் வித்தவுட் புதுசாக ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணாமல் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஐ திங்க் பர்ஹாப்ஸு இந்த பேங்க் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் பார்க்க போகிற ரிசல்ட்ஸ் அத்தனையுமே அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ரதர் டிக்ளைனும் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் வியூ பண்ணுறேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். இந்த ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா இந்த க்ரோத்து டெபாசிட்டாக இருக்கட்டும் இல்லாட்ட அட்வான்ஸஸாக இருக்கட்டும் அபவுட் 4 to 5% தான் இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் வந்து 2,156 crores. இது வந்து இந்த இதில் குவார்ட்டரில் ரொம்ப ஹையஸ்ட் இன் ரீசெண்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்களோட க்ரெடிட் காஸ்ட்டு கூட 0.8% ஆகிடுது. நம்ம ஆக்சிஸ் பேங்க்கோட என்டையர் ரிசல்ட்ஸும் கூகுள் ஷீட்டில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அண்டு இந்த பேங்க்கோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா இட் இஸ் அபவுட் 553 அண்டு ப்ரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா இட்ஸ் அபவுட் 1.78. ஐ திங்க் இட்ஸ் அ ரீசனபிள். இதுக்கு மேலே நம்ம வி கேனாட் இன் திஸ் ப்ரைஸில் தெர் இஸ் 983 இன்றைக்கி கோட் ஆகுது. இதுக்கு மேலே வந்து இந்த பேங்க்குக்கு நம்ம வேல்யூ பண்ண முடியாதது தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த ஃபார்ச்சூன்ஸ்லாம் டிக்ளைன் ஆகிட்டுருக்க டைமு. ஸோ இந்த டைமில் இதோட பெட்டராக வேல்யூ பண்ணுறது சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த பேங்க்கோட த குட் பார்ட் ஆஃப் இட், பேட் அண்ட் அக்லி பார்ட் ஆஃப் இட் இந்த கூகுள் ஷீட்டில் இருக்குது. நம்ம காவேரியன்ஸ் அனைவரும் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம் பொறுத்திருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், நாளைக்கு சாட்டர்டே Cauvery Business.inல வந்து மெம்பர்ஸை மீட் பண்ணுற டைம் as usual at 11 o'clock வந்து நான் மீட் பண்ணுறேன். வேறு உங்களுடைய கேள்வியெல்லாம்
நீங்கள் கேட்கலாம். அப்புறம் எஸ்பெஷலி இந்த ரிசல்ட்ஸை பற்றி இன்னும் விரிவாக அந்த இதில் அந்த ஃபோரத்தில் பேசலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன குட் பாயிண்ட்ஸ் இருக்குது, பேட் அண்ட் அக்லி பார்ட் ஆஃப் இட் இருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். யாராவது மெம்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்களும் மெம்பர் ஆகலாம். என்னோட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். நான் வந்து நிறைய ஸ்டாக்கை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கேன். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஆக்சிஸ் பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் அப்படின்ட்டு. இது அத்தனையுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி அண்ட் இட் இஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுடைய பொன்னான டைமை இது வரைக்கும் எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.